இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 106. ஆதித்யாவை காப்பாற்ற கிடைத்த வழி. மாருதி கூறியதை கேட்ட ஆதித்யா வியப்பில் ஆழ்ந்தான். அப்படியா? என்னிடம் இருக்கும் அந்த பிரபஞ்ச வெடிப்புகள் இருந்தால் உன்னால் டிராகன் பீஸ்டை காப்பாற்ற முடியுமா? அது சாத்தியமா என்று ஆவலுடன் கேட்டான். அதற்கு மாருதி, இல்லை பிரபு, நீங்கள் என்னை கவராக புரிந்து கொண்டீர்கள். அது டிராகன் பீஸ்டை காப்பாற்ற தேவைதான். ஆனால் அதை என்னால் மட்டுமே செய்ய முடியாது. அதை காப்பாற்ற உங்களின் உதவி மிகவும் அவசியம் என்றது. ஏன்? பிரபஞ்ச கால வெடிப்புகள் இருந்தால் போதும் என்றுதானே கூறினாய் என்றான் ஆதித்யா குழப்பத்துடன். அதற்கு மாருதி அடுத்த கட்டமாக விளக்கமளித்தது. இல்லை பிரபு, பிரபஞ்ச காலங்களின் இருப்பு மட்டும் போதாது. அதை துல்லியமாக கட்டுப்படுத்தும் அந்த சக்தியை உள்வாங்கி செயல்படுத்தும் ஆற்றல் படைத்தவரும் வேண்டும். அது மட்டுமில்லாமல் டிராகன் பீஸ்டின் முழுமையான கட்டுப்பாடு இப்போது உங்களிடம் உள்ளது. அந்த பிரபஞ்ச கால வெடிப்புகளின் கட்டுப்பாடும் உங்களிடமே உள்ளது. ஆகையால் உங்கள் ஒருவரால் மட்டுமே இப்போது டிராகன் பீஸ்டை காப்பாற்ற முடியும் என்றது. நான் இருக்கும் இந்த நிலையில் அது எப்படி முடியும் என்று ஆதித்யா வேதனையுடன் கேட்டான். புரிகிறது பிரபு. இருந்தும் டிராகன் பீஸ்டை காப்பாற்ற வேண்டுமென்றால் அதன் இரத்தத்தில் இருக்கும் அந்த மர்ம நச்சை வெளியே எடுக்க வேண்டும். அதற்கு உங்கள் உதவிதான் மிக அவசிய தேவை என்று மீண்டும் உறுதியாக கூறியது மாருதி. ஆதித்யா தன் நிலையை எண்ணி வருந்தினான். எப்படி என்னால் இப்போது முடியும்? என்னுடைய நிலைமையைத்தான் நீ இப்போது பார்க்கிறாயே. என்னால் இப்போது கண்களை திறக்க முடியுமா என்றே தெரியவில்லை. என் ஆன்மீக ஆத்மசக்தி ஆத்ம உலகத்தில் கட்டுப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக நான் சக்தி இழந்து நிற்கிறேன். என் உடல் சக்தி மட்டுமே எஞ்சியிருக்கிறது. ஆன்மீக ஆத்ம பலம் உயரவில்லை. அதை நான் மீட்டு எடுக்காத வரை என்னால் வெளியே வர முடியாது என்று சோகம் தோய்ந்த குரலில் கூறினான். பிரபு, ஆகையால்தான் கூறுகிறேன். ஏதேனும் திட்டம் இருக்கிறதா? உங்களது சக்தியை வேகமாக மீட்டு எடுக்க ஏதேனும் வழி இருந்தார் கூறுங்கள். நிச்சயமாக நான் உதவுகிறேன். இப்போது ராணியும் இங்கு வந்துவிட்டார். கண்டிப்பாக நான் அவருக்கு புரிய வைத்து நீங்கள் கேட்கும் உதவியை செய்ய வைக்க முடியும். தயவு செய்து கூறுங்கள், ஏதேனும் வழி இருக்கிறதா என்று மாருதி கேட்டது. சிறிது யோசித்த ஆதித்யா தனது ஆன்மீக ஆத்ம உலகத்தில் இருக்கும் அந்த மர்மமான புத்தகத்தை எடுத்து மீண்டும் புரட்டத் தொடங்கினான். அது தச்சகனின் மர்ம புத்தகம். அதில் ஆன்மீக ஆத்ம உலகத்தை மீட்டெடுக்க சில வழிகள் இருந்தன. அதே ஆன்மீக ஆத்மசக்தி படைத்த சில பொருட்களால் மட்டுமே ஆன்மீக உலகத்தை மீண்டும் கட்டமைத்து ஆன்மீக ஆத்மாவையும் வலுப்பெற வைக்க முடியும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை கேட்ட ஆதித்யாவுக்கு சட்டென்று ஒரு ஞாபகம் வந்தது. சுமத்ரை முன்பு ஒரு முறை கூறியது அவன் நினைவுக்கு வந்தது. இங்கிருந்த அந்த மிருதாயினி பாத்திரத்தை பயன்படுத்த மகா மருத்துவர் ஆன்மீக ஆத்ம படிகத்தை உபயோகித்தார் என்று அவள் கூறியிருந்தாள். அப்படியெனில் அந்த ஆன்மீக ஆத்ம படிகம் இங்கு இருக்க வாய்ப்பிருக்கு. அதேபோல் வேறு ஏதேனும் ஆன்மீக ஆத்மசக்தி கொண்ட பொருட்களும் இந்த வெளிவான நகரத்தில் இருக்க வாய்ப்பிருக்கு. அதை கண்டுபிடித்தால் எனக்கு தேவையான சக்தியை அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணிய ஆதித்யா மாருதியிடம் பேசினான். மாருதி, இப்போது எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது என்றான். சொல்லுங்கள் பிரபு, எதுவாக இருந்தாலும் கூறுங்கள் என்றது மாருதி. மாருதி, நீ உடனே ஆன்மீக ஆத்ம படிகம் அல்லது இங்கு வேறு ஏதேனும் ஆன்மீக ஆத்மசக்தி கொண்ட பொருட்கள் இருக்கிறதா என்று உடனடியாக தேடிப்பார். அப்படி அது இருந்தால் அதை என் அருகில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினான். இதை கேட்ட மாருதி, அப்படியே ஆகட்டும் பிரபு, நான் உடனே இதை ராணியிடம் கூறி தேடு சொல்கிறேன். நானும் அப்படி ஏதேனும் படிகம் இருக்கிறதா என்று தேடி பார்க்கிறேன் என்றது. சரி, உடனடியாக தேடு. எவ்வளவு சீக்கிரம் நீ அந்த படிகங்களை அல்லது பொருட்களை கொண்டு வருகிறாயோ அவ்வளவு விரைவாக நான் மீள வாய்ப்பிருக்கிறது என்றான் ஆதித்யா. ஆதித்யா பேசி முடித்ததும் மாருதி ராணியின் தலையை உடனடியாக சுற்றத் தொடங்கியது. இவ்வளவு நேரம் ஏதோ வித்தியாசமாக கத்திக் கொண்டிருந்தது. இப்போது ஏன் தன்னை சுற்றுகிறது? ஏதேனும் என்னிடம் கூற நினைக்கிறதா என்று ராணி அதை உற்று பார்த்தாள். அது சுற்றி வந்து ராணியின் முன் பறந்து கொண்டே அவளது முகத்தை உற்று கவனித்தது. அதை பார்த்த ராணி, நீ ஏதேனும் என்னிடம் கூற வேண்டுமா என்று பொறுமையாக கேட்டாள். அது உடனே ஆம் என்பது போல் தனது தலையை அசைத்தது. பிறகு அவள் ஆதித்யாவை பார்த்தாள். ஆதித்யாவின் உடல் முழுவதும் இன்னும் அந்த பச்சை நிற ஒளி சூழ்ந்து சுழன்று கொண்டுதான் இருந்தது. அந்த ஒளி ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகத்தை சீரமைத்துக் கொண்டிருந்தது. நாள் உலகத்தை மீட்டெடுக்க முடிந்ததை தவிர இவனது ஆன்மீக ஆத்ம சக்தியை மீட்டெடுக்க நேரம் எடுத்தது. பிறகு ராணி ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தாள். அருகில் இருந்தவர்களை பார்த்து, இதோ வந்து விடுகிறேன் என்று கூறி அந்த அறையிலிருந்து வெளியேறினாள். ராணி திடீரென்று இவ்வாறு நடந்து கொள்வதை பார்த்த வினய் அவள் பின்னே வெளியே வந்தான். அவன் ராணியை நிறுத்தி, என்ன ஆச்சு ராணி, எதுக்காக நீ வெளியே வந்த? நீதானே அவனை பார்க்கணும்னு சொன்ன, ஆனால் அவனை பார்க்காமலேயே வெளியே வந்துட்டியே, என்ன காரணம்? ஏதேனும் பிரச்சனையா என்று கேட்டான். அதற்கு ராணி, பொறுமையாக இரு வினய்,
எனக்கும் என்னவென்று சரியாக தெரியவில்லை. ஆனால் மாருதி ஏதோ என்னிடம் கூற நினைக்கிறது என்றாள். என்ன சொல்கிறாய்? இது என்ன கூற நினைக்கிறது என்று இருவரும் மாருதியை பார்க்க மாருதி அதனது பாஷையில் ஏதோ கத்திக்கொண்டே இருந்தது. இருவருமே என்னவென்று புரியாமல் தவித்தனர். என்ன சொல்ல வர்ற மாருதி? நீ பேசுவது எனக்கு எதுவுமே புரியல என்றாள் ராணி. ஏதாவது தேவையா? ஏதாவது முக்கியமா செய்யணுமா? இல்ல அவன் ஏதாவது உங்கிட்ட சொல்லியிருந்தானா என்று கேட்டாள். மூன்றாவதாக கூறிய அந்த வார்த்தைக்கு மட்டும் அது தலையசைத்தது. அப்படின்னா அவன் ஏதோ உனக்கு தெரியப்படுத்தியிருக்கானா என்று ராணி சிறிது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் கேட்டாள். வினய் குறுக்கிட்டு, நீ சொல்றது அதுக்கு புரியுதா? அது சொல்றது உனக்கு புரியுதா ராணி? என்ன பேசிக்கிறீங்க? விதன் நம்ம முன்னாடி தானே அங்க மயக்கமான நிலையில படுத்திருந்தா, அவன் எப்போது இதனிடம் பேசினான் என்றான். வினய், என்னிடம் இப்போது எதையும் கேட்காதே, என்னை நம்பு, நான் பிறகு உனக்கு அனைத்தையும் தெளிவாக கூறுகிறேன் என்று கூறியவள் மாருதியின் புறம் திரும்பினாள். மாருதி, நீ கூற வருவது எனக்கு தெளிவாக புரியவே இல்லை. என்ன வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்றாள். மாருதி சிறிது யோசித்துவிட்டு வேகமாக ராணியின் மார்பில் வந்து வேகமாக மோதியது. அது 2-3 முறை மோதி ராணியை பின்னோக்கி தள்ளியது. அதை பார்த்த வினய், ஏய் நிறுத்து, என்ன செய்கிறாய் என்று மாருதியை தடுக்க தன் கைகளை முன்னே நீட்டினான். வினயின் கையை பிடித்த ராணி, வினய் நில் என்றாள். என்ன சொல்ற ராணி? அது என்ன செய்யுது? உங்கிட்ட தப்பா நடந்துக்குது என்றான் வினய். இல்லை வினய், அது என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது என்றாள் ராணி. என்ன சொல்ல வருது? அது உன்மீது வந்து மோதுவதில் உனக்கு என்ன புரிந்தது என்றான் அவன். இது இப்போது செய்ததை வைத்து பார்த்தால் இதனால் விதனின் ஆன்மீக ஆத்ம உலகத்திற்குள் செல்ல முடியவில்லை. அப்படியெனில் அவனது ஆன்மீக ஆத்ம உலகம் பாதிப்பில் இருக்கிறது என்று கூறியவள் தன் கண் திறந்து வேகமாக மாருதியை பார்க்க மாருதி அவளை சுற்றி வந்து அவள் கூறுவது உண்மை என்று நிரூபித்தது. அப்படின்னா அதுக்கு நாம ஏதாவது உதவி செய்யணுமா? சொல்லு மாருதி என்றாள் ராணி. மாருதி ஆம் என்பது போல் தலையசைத்தது. சரி, இப்ப நான் என்ன செய்யணும் என்று கேட்க அது அருகில் இருந்த சில கற்களை வாயால் கவ்விக்கொண்டு வந்து ராணியின் கைகளில் வைத்தது. அதை பார்த்த ராணி சிறிது யோசித்து, ஆன்மீக ஆத்ம சக்தி படிகமா என்று கேட்டாள். ஆம் என்பது போல் மீண்டும் மாருதி தன் தலையை அசைத்தது. வினைக்கு ஒன்றுமே புரியவில்லை. ராணிக்கு தெரிந்த அளவு கூட வினைக்கு ஆன்மீக ஆத்ம சக்தியோ அல்லது ஆன்மீக ஆத்ம உலகத்தை பற்றியோ தெரியாது. ஆகையால் இப்போது ராணி எதை பற்றி பேசுகிறார் என்று வினைக்கு ஒன்றும் புரியவில்லை. உடனே ராணி, இந்த நகரத்தில் ஆன்மீக ஆத்ம சக்தி கொண்ட படிகம் இருக்கா? அதுதான் இப்ப தேவைப்படுதா என்றாள். அதற்கும் அது ஆம் என்று தலையசைத்தது. புரிஞ்சது. அப்படின்னா உடனே ஆன்மீக ஆத்ம படிகம் இங்கு எங்கேயாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? சரி, நீ சொல்ல வந்தது எனக்கு புரிந்தது என்றவள் மாருதியை பார்த்து, சரி, நீயும் போய் உடனடியாக இந்த நகரில் எங்கேயாவது இருந்தால் அதை கண்டுபிடித்து கூறு. நான் உடனடியாக அதை ஆதித்யாவிடம் கொடுக்கிறேன் என்றாள். பிறகு வினையை பார்த்து, வினை, நீயும் சென்று ஆன்மீக ஆத்ம படிகம் எங்கேனும் இருக்கிறதா என்று பார். உடனே அதை கண்டுபிடி என்றாள். என்ன பேசுற நீ? எனக்கு புரியல. ஆன்மீக ஆத்ம படிகம்னா என்ன என்று கேட்டான் வினை. நான் சொல்றதை இப்ப கேளு வினை. கேள்வி கேட்க நேரமில்லை. சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆத்ம படிகம் எங்கேயாவது இருக்கான்னு விசாரி. அந்த மாதிரி எங்கேயாவது இருந்தா உடனே எங்கிட்ட சொல்லு. இல்ல அதை உடனே இங்கு கொண்டு வா என்று கூறிவிட்டு அவள் வேறு ஒரு திசையை நோக்கி ஓடினாள். ராணி ஓடுவதையே பார்த்து கொண்டிருந்த வினை, என்ன இவ பாட்டுக்கு போய் தேடு, எங்கேயாவது இருந்தா அந்த சக்திக்கல்ல எடுத்துட்டு வான்னு சுலபமா சொல்லிட்டா. நான் இப்ப எங்க போய் அதை தேடுவேன்? அது எப்படி இருக்கும்? எதுவுமே எனக்கு தெரியாதே என்று அவன் முணங்கிக் கொண்டே சென்றான். அப்போது சுமத்திரையின் அறையிலிருந்து வெளியேறிய மூத்த முதியவர் வினை படிகம், கல், சக்தி என்று கூறிக்கொண்டு செல்வதை பார்த்தார். என்ன மாணவனே, ஒரு நிமிடம் நில். என்ன நீ பிதற்றுகிறாய்? எதை பற்றி நீ குழப்பமடைந்தாய் என்று கூறிக்கொண்டு அந்த முதியவர் அவன் அருகே சென்றார். அவர் ராஜசிம்மனை பார்த்து சுமத்திரையின் தாயின் நிலைமையை அறிந்து கொள்ள வெளியில் வந்தார். அந்த நேரம் வினை இவ்வாறு முணுமுணுப்பதை கண்டவுடன் அவனிடம் கேள்வி கேட்டார். அந்த வார்த்தையை கேட்ட வினை சற்று அதிர்ந்து போனான். ஒன்றுமில்லை மதிப்பிற்குரிய மூத்த முதியவரே என்று கூறிய அவன் திருத்திருவென விழிக்க அவன் மீது சந்தேகம் கொண்ட மூத்த முதியவர், மாணவனே, எதுவாக இருந்தாலும் கூறு, என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன். நீ ஏதோ ஆழ்ந்த குழப்பத்தில் இருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் ஏதையோ தேடுகிறாய் போல இருக்கு. இந்த நகரில் ஏதேனும் உனக்கு வேண்டுமா? சொல் என்றார். உடனே அவன் தன் கைகளை கூப்பி, மன்னிக்க வேண்டும் மூத்த முதியவரே, நான் ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதை பற்றி எனக்கு தெரியாது. இப்போதுதான் அறிந்து கொண்டேன். ஆனால் அது என்ன என்று எனக்கு இன்னும் தெளிவான விடை கிடைக்கவில்லை. என்ன? எதை பற்றி? என்னிடம் கேளு.
எனக்கு தெரிந்தவற்றை நான் கூறுகிறேன் என்றார் மூத்த முதியவர். இப்போதுதான் எனது தோழி அதை பற்றி கூறினாள். ஆனால் என்று யோசித்தவன் இதை பற்றி இவரிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று ஒருமுறை யோசித்தான். இருப்பினும் அவனுக்கு அதை பற்றி சிறிதும் எந்த ஒரு யோசனையும் வராததால் சரி, இதை பற்றி மேலோட்டமாக இவரிடம் கேட்போம் என்று எண்ணியவன், ஆன்மீக ஆத்ம சக்தி என்றால் என்ன? அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. இப்போதுதான் முதல் முறையாக அதை பற்றி எனது தோழி கூறி கேள்விப்பட்டேன். அது மட்டுமில்லாமல் அது எந்த மாதிரியான நுட்பம்? அதற்கு ஏதேனும் சக்தி வாய்ந்த படிகங்கள் தேவையா என்று அவன் வேறு ஒரு திசையை பார்த்து கூறினான். அவனால் மூத்த முதியவரின் முகத்தை காண முடியவில்லை. ஆனால் அதை கேட்ட மூத்த முதியவரின் முகம் ஒரு வித்தியாசமான பாவனையை வெளிப்படுத்தியது. ஒரே நேரத்தில் பிரகாசமாகவும் ஆச்சரியத்திலும் ஒளி மிகுந்து அவர் முகம் மாறியது. வினையின் தோளை பிடித்து இழுத்தவர், என்ன சொன்னாய்? திரும்பிச் சொல். ஆன்மீக ஆத்மசக்தியா என்று கேட்டார். அவர் குரலில் ஒரு பதற்றம் இருந்தது. அதை கேட்ட வினை, என்னாச்சு? நான் ஏதேனும் கேட்கக்கூடாததை கேட்டுட்டேனா என்று பதட்டத்துடன் ஆமாம் என்று கூறினான். அதை கேட்டு அவர் தான் இருந்த நிதான நிலையிலிருந்து மாறி பதற்றமடைய ஆரம்பித்தார். அதை பார்த்த வினை, மூத்த முதியவரே, என்னாச்சு? நான் ஏதேனும் தவறானதை உங்களிடம் கேட்டுவிட்டேனா? என்னை மன்னியுங்கள். நான் வேண்டுமென்றே இதை கேட்கவில்லை. எனக்கு இதை பற்றி தெரியாது. என்னை மன்னியுங்கள். தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்று கூறினான். வினையின் தோள்பட்டையை பிடித்து உலுக்கியவர், ஆன்மீக ஆத்மசக்தியை பற்றி உன்னிடம் பேசியது யார்? அதை பற்றி யார் உன்னிடம் கேள்வி எழுப்பினார்? உண்மையைச் சொல் என்றார். அது வந்து என்று கூறாமல் இழுத்தவனை பார்த்து, என்னிடம் கூறு. நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். எனக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். யார் உன்னிடம் ஆன்மீக ஆத்மசக்தியை பற்றி கூறியது என்றார். மன்னிக்க வேண்டும் மூத்த முதியவரே, எனது தோழிதான் கூறினாள். அவளுக்கு இப்போது ஆன்மீக ஆத்மசக்தி படிகம் அல்லது அது சார்ந்த சக்தி வாய்ந்த ஏதேனும் ஒன்று தேவை என்று கூறினாள் என்றான். எதற்காக ராணிக்கு இது தேவை என்று கேட்டார். அப்போது அவன் அறையின் உள்ளே இருந்த ஆதித்யாவை பார்த்து, அங்கே படுத்திருக்கிறானே, அவனுக்குத்தான், ராணிக்கு இல்லை, அவனுக்குத்தான் அந்த சக்தி தேவை என்று கூறினாள். அது என்ன சக்தி? எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதே என்று மீண்டும் கூறினான் வினை. உள்ளிருந்து ஆதித்யாவை பார்த்தவர் திடுக்கிட்டு, என்ன, இவனுக்கு ஆன்மீக ஆத்மசக்தியை பயன்படுத்தும் தந்திரம் தெரியுமா? இது மிகப்பெரிய செய்தியாச்சே. இவனால் ஆன்மீக ஆத்மசக்தியை பயன்படுத்த முடியும் என்றால் என்று நடுங்கிய குரலில் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டவர் ஓரமாக சென்று அமர்ந்தார். ராணி எங்கே? உடனே ராணியை இங்கு அழைத்து வா. அவள் எங்கு சென்றாலும் சரி, அவளை அழைத்து வா என்றார். எதற்காக முதியவரே? ஏதேனும் தண்டிக்கப் போவதாக இருந்தால் என்னை தண்டிங்கள், எனது தோழியை விட்டு விடுங்கள் என்றான் வினை. முட்டாள், உடனே சென்று ராணியை அழைத்து வா. நான் யாரையும் தண்டனைக்கு உள்ளாக்க மாட்டேன். நீ உடனே செல் என்றார் முதியவர் பதற்றமாக. தொடரும்.